ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதி. இன்றைக்கான வீடியோ என்ன சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புதுசாக ஒரு ஸ்டுடியோ செட்டப் நான் பண்ணியிருக்கேன். பேக் சைடு அந்த இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இன்றைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல பைக் ரிவ்யூ பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சுசுகி MAX100 பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எப்படி இருக்குங்கிறது பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் தம்ப்நெயில் வச்சுருப்பேன், இல்லாட்டி வெறும் அந்த ஆஃப்டர் ஃபோட்டோ மட்டும் வச்சுருப்பேன். இருந்தாலும் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் இதில் போடுறேன், பார்த்துக்குங்க. இதில் எத்தனை பேர் 90s கிட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நானும் 90s கிட்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிக் பட்டோவ்ஸ்கி அந்த சீரிஸ் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ் அது. டிஸ்னி XDயில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த ஃபேனாக இருப்பார் போல். ஆனால் 2K கிட் தான் நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர். 2Kவா 90s கிட்ஸாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு லெவலாக மாடிஃபை பண்ணியிருக்காரு. இந்த வண்டியோட ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா எப்பயும் போல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பயும் போல் பகிர்ந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக நான் கொஞ்ச நாள் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நான் வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஹே வி கோ. புஷ் டு லெஜெண்ட்ஸ், பவர் ஆஃப் ஹா. ஸோ நண்பா, இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2001 மாடலு சுசுகி. 4500 ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட 10 to 15K நினைக்கிறேன், அவ்வளோ செலவழிச்சிருக்காரு. மொத்தமாக டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு 2 சேனல் இருக்குது. அந்த 2 சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐகார்லேயே நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த சேனலை செக் பண்ணுங்கள். 2 சேனல் பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன், பேர் விக்கல்னு சொல்லி இன்னொரு சேனல் வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் தொடர்ந்து அந்த சேனலில் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு உங்களை வீடியோ அனுப்ப சொன்னேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக அனுப்பிச்சிட்டாரு. அதாவது ஹரிசாண்டலாக அனுப்ப சொன்னேன், அவர் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக அனுப்பிச்சிட்டாரு. வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் கிராப் பண்ணி தான் தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் வீடியோவை. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் சொல்லி முடித்த டீட்டெயில்ஸ் முடிஞ்சது போக எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பைக்கை காமிச்சிட்டு நம்ம ஓனர் தான் பேச போகிறாரு. அவர் தான் பேசியிருக்காரு. வீடியோ கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வால்யூம் அப் பண்ணிக்கங்க, இல்லாட்டி ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க நண்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி அதை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலர் RX100 ரிவ்யூ கொடுத்தாரு பார்த்தீங்களா. அவர் அந்த பைக்கை சேல் பண்ணுறாராம். 15K சொல்கிறாரு. 15K தான் ஃபைனல் ரேட்டுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் குறைச்சி கொடுப்பாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் போய் அவர்கிட்ட பேசிக்கிங்க. அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். போய் அவரை கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி சுசுகி RX-ஆ மாற்றிருக்காரு. அந்த வண்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. போய் வண்டி எடுத்து சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போங்க. FC 2022 மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ போய் அவருக்கு வண்டி வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காவது வண்டி தேவைப்பட்டால் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, போய் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டலாக இந்த ஸ்பேர் பார்ட்ஸுடைய ரேட்டு மட்டும் 7450 ஆச்சு ஸ்பேர் பார்ட்ஸுடைய ரேட்டு. தென் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் நாங்களே பண்ணது தான். தென் பெயிண்டிங் ப்ளஸ் லேமினேஷன் ப்ளஸ் ஸ்டிக்கரிங்கு. இந்த லிமிட்டட் ஸ்டிக்கரிங் 100. இந்த அல்ட்ரா HP சீரீஸ் இது ரேசிங் காரில் வருது. ரேசிங் காரில் வர ஸ்டிக்கர் இது ஒரு 100. தென் எமகா இந்த ஃப்ளாக்ஸு எல்லாமே அங்கே ஒரு காம்போவில் வந்துடும். தென் லேமினேஷன் நாங்களே தான் பண்ணோம். கிக் பத்தாஸ்கி 200 ஆச்சு இந்த ஸ்டிக்கரிங் மட்டும். தென் நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு நாங்கள் ஸ்டிக்கரிங் பெயிண்டிங் முடிச்சிட்ட பிறகு தான் இதெல்லாம் ஒட்டினது. தென் இந்த கிக்கு நீங்கள் ஹேண்ட்லேயே கட் பண்ணது தான். தென் சரி ஸ்விட்சு செட்டு, தென் கிளச்சு, இந்த சைடு பிரேக்கு எல்லா செட்டுமே 450க்கு மாற்றினது. இது எல்லாமே புதுசு தான். பிங்க்கு ஷார்ட் லேண்டர் 250 ஆயிடுச்சு ஃபிட்டிங்கோட சேர்த்து. தென் சைட் ஷீல்டு பார்த்தீங்கன்னா 450. ஒரிஜினல் சுசுகி ஒரிஜினலுடைய சைட் ஷீல்டு தான் போட்டிருக்கேன். தென் டயரு ஃப்ரண்ட் டயர் மட்டும் மாற்றிருக்கேன் நான். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலு புது டயர் தான் போட்டிருக்கேன் நான். நார்மல் ஃப்ரண்ட் டயர் தான் போட்டிருக்கேன். தென் உள்ளே இருக்க டியூப் அண்ட் டயர் சேர்த்து 700 ஆயிடுச்சு. குயிக் த்ராட்டில் 500க்கு வாங்கினேன். 500 வாங்கி நாங்களே தான் செட் பண்ணது. தென் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2500 ஆயிடுச்சு ஃபுல் சர்வீஸு.
வண்டியுடைய ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனில் ஆயில் சீல் மாற்றினது எல்லாமே. பிக்கப்பு ஃபஸ்ட்டு மைலேஜ் வந்துட்டு 12 தான் கொடுத்துருந்தது இந்த வண்டி. தென் வந்துட்டு நம்பவே முடியல, சர்வீஸ் கொடுத்துற பிறகு 35 அப்படி கொடுத்தது. தென் வந்துட்டு சீட்டு பார்த்தீங்கன்னா 450க்கு போட்டது, ஃபுல் லைட் செட்டோடு தான் போட்டது. இந்த கிராம்ப் எல்லாமே சேர்த்து 450 இதுவும் மட்டும். தென் வந்து புல்லட்டோட இண்டிகேட்டர் போட்டிருக்கு, 2 இண்டிகேட்டரும். இண்டிகேட்டர் வந்துட்டு 300க்கு வாங்கினேன், ஒரிஜினல் தான். தென் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீர் ராடுக்கு கீர் ராடு வந்துட்டு 100 ருபீஸ்க்கு போட்டது. வண்டி வாங்கும்போது அது சரியில்லை, ஸோ அது மட்டும் நான் ஃபஸ்ட்டு மாற்றினேன். அப்புறம் பின்னாடி இருக்கிற ரெட் லைட்டு டேஞ்சர் லைட் வந்துட்டு 100. அப்புறம் பின்னாடி இருக்கிற ரெட் லைட்டு டேஞ்சர் லைட் வந்துட்டு 100க்கு மாற்றினேன். தென் வந்துட்டு நம்பர் பிளேட்டு மட்டும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்பர் பிளேட்டு மட்டும் 100க்கு வாங்கினேன். தென் வந்துட்டு இது ஸ்டிக்கரிங் வந்துட்டு 180 ஆச்சு, 180 ஆச்சு. தென் வந்துட்டு நம்பர் பிளேட்டு, தென் இந்த மணி ஸ்டுடியோ ஸ்டிக்கரும் போட்டுறேன் 180. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பழைய ஓனர் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குமா இல்லைன்னு தெரில. பட் பழைய ஓனர் யாருன்னு அவர் வாங்கின புக்கோட வந்து சும்மா இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறோம்னா அங்கே 2 ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி புதுசாக ஃபோட்டோ எடுத்து வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்பிளேல கொடுக்குறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெரியவராக இருக்காருன்ட்டு. வந்து பார்த்தீங்கன்னா அதை டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஃபோட்டோவாகவே சென்ட் பண்ணிட்டாரு. அதை நான் டிஸ்பிளேல போடுறேன். ஒரு ஒரு 15 செகண்ட் கூட நான் உங்களுக்கு டைம் தரேன், நீங்கள் பாருங்கள். அதை டூம் 450, இண்டிகேட்டர் 300, கிரார் ராடு 100, பேக் ரெட் லைட்டு 100, ஃபிட்டிங் லைட்ஸ் 700, நம்பர் பிளேட்டு போத்து 100, இந்த மாதிரி சம்திங் நிறையா கொடுத்துருக்குறாரு அவர். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7450 வந்து செலவு பண்ணியிருக்காரு. அதில் ஃபுல் சர்வீஸ்னு ஒன்று போட்டிருக்காரு பார்த்தீங்களா, 2500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 2 ஸ்ட்ரோக் பைக்காக ஃபுல் சர்வீஸ் பண்ணணும்னாலே ஒரு 1000 to 1500 தான் வரும். ஆனால் 2500 வந்திருக்குன்னு சொன்னார். அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது அவர் வீடியோவில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். மேபி சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லலைன்னா நான் கூடிய சீக்கிரம் கேட்டு அதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ கூட நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சொல்ல போனால் அந்த ஸ்டிக்கரிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போடவே இல்லை. ஸ்டிக்கருக்கு எவ்வளோ செலவாச்சு என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கல. அவர் வீடியோவில் சொல்லியிருப்பாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. மேபி சொல்லியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். சொல்லியிருந்தாருன்னா அது எவ்வளோங்கிறது நான் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட பீட் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. பீட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பீட்டை வந்து அந்த வீடியோவில் நான் காமிக்காமல் இருந்திருப்பேன். பட் இந்த வீடியோவில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பீட் வந்து போன தடவை போட்ட பைக்கோட பீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டு ரொம்ப இது பண்ணீங்க. அதனால் வந்து இந்த வண்டியோட பீட் வந்து முக்கியமாக கேட்டு நான் தனியாக வாங்கியிருக்கேன். அந்த பீட் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. என்னன்பா பீட் வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டு 100 வரைக்கும் போகணுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். 100 வரைக்கும் போகும் தான் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் மட்டும்தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். முழுசாக வந்து இது இப்படி தான் சொன்னார் அப்படி தான் சொன்னார்னு நான் பேசலை. ஏன்னா நான் வந்து வீடியோ வாங்கினது எப்போயோ வாங்கினேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வாங்கினேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அதனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுக்குறேன். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. எனக்கு கிக் பட்டோஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரஜினிகாந்த் சார் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிக் பட்டோசி கேரக்டரில் வர வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாய்ஸ் கொடுத்துருக்கவர் பேசியிருப்பார். செம்மையாக இருக்கும். ஓரளவுக்கு காமெடியாக செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை அந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் அந்த மாதிரி சின்சான் அந்த மாதிரி ஸ்டிக்கரிங் நம்ம வண்டிக்கு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கரிங் மாற்றலாமா வேணாமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம RXக்கு NSக்கு இல்லை, NSக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி வேறு லெவலாக மாடிஃபை பண்ணி வீடியோ போட்டேன். ஆனால் அந்தளவுக்கு ஹிட் அடித்த மாதிரி எனக்கு தெரியலை. 4 ஸ்ட்ரோக் ஹிட் அடிக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரில. வ்ளாக் பண்ணாலும் சப்போர்ட் அதிகமாக கிடைக்க மாட்டேது. 2 ஸ்ட்ரோக் மட்டும் தான் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. 2024 2 ஸ்ட்ரோக் பைக்கே இருக்காது. அதுக்கு மேலே நான் என்னத்த கண்டென்ட் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நம்ம 4 ஸ்ட்ரோக்கு ரிவ்யூ பண்ணாலும் சப்போர்ட் கொடுங்க, வ்ளாக் பண்ணாலும் சப்போர்ட் தயவு செஞ்சு பண்ணுங்கள். என்னோட அந்த NS ரிவ்யூ பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 18K வந்து செலவழிச்சிருக்கேன். அதில்
அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐகால் லிங்க் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பார்க்காதவங்க போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம RX100 வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட் பண்ண வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகால்லையும் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். 1000 பேர் கூட முழுசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போல்லாம் வர வர வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஏன் 1000 வியூஸை தாண்ட மாட்டேங்குன்னு எனக்கு தெரில. ஒருவேளை நான் கண்டென்ட் குவாலிட்டி கம்மியாக தரேன்னா என்னன்றது எனக்கு புரியல நண்பா. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறேன்னு கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்போ போல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் ரொம்ப இருக்கிறதுக்கு விரும்பல. ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் Handel தென் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். தயவு செஞ்சு நம்ம 2 ஸ்ட்ரோக் கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 4 ஸ்ட்ரோக் கண்டென்ட்டுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் நம்பிக்கையோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் நண்பா.